தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ. எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நேரம் உங்களுடைய நிறைய ஆன்சர் கீயை வச்சு எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தாலும் இந்த மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, இந்த மதிப்பெண்ணு கிடைக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஒரு வீடியோ கீழே நிறைய மாணவர்கள் நிறைய பேரண்ட்டும் மாணவர்கள் குறிப்பிட்ட மார்க்கை சொல்லி இந்த கேட்டகரிக்கு இந்த மார்க்குக்கு எனக்கு சீட்டு கிடைக்குமா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க. இதை பற்றிய விரிவான டீட்டெயிலான வீடியோ ஒரு லைவ் செக்ஷனாக நான் கொடுக்க போகிறேன். அந்த டைமில் உங்கள் கொஸ்டினை கேளுங்க. அப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். பட் இந்த காலேஜ் கிடைக்குமான்றதுக்கு ஆன்சர் அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய மதிப்பெண்கள், அதே போல் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லைவ் செஷன் அமையும். அது பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீட் எக்ஸாம் முடிஞ்சதுனால நிறைய மாணவர்கள் மதிப்பெண் சற்று குறைவாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் 250 தான் எடுத்திருக்கேன், நான் 350 தான் வருது, எனக்கு 420 வருது, 410 வருது, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா, மதிப்பெண் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் எனக்கு காலேஜ் எம்பிபிஎஸ் என்னால் படிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற நிறைய வகையான கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமே, நீங்கள் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அப்படி குறைவான மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற வாய்ப்புகளில் ஃபஸ்ட்டு இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறது ரிப்பீட் தான். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த ரிப்பீட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ரிப்பீட் யார் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஷர் இருந்தால் ரிப்பீட் பண்ணுறது ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் +2 முடிச்சிருப்பீங்க. +2 முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுதுவீங்க. ஃபஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஒரு பயமாகப்பட்டது மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும். இந்த நேரங்களில் உங்களால் சரியாக ஒரு கவனம் செலுத்தி அந்த எக்ஸாமை எழுதியிருக்க முடியாது. சில பேரால், எல்லாராலையும் சொல்ல முடியாது, சில பேரால் அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் மேபி தெரிந்த ஒரு கேள்விகள் வந்திருந்தா கூட சரியாக ஆன்சர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்னா, இவங்க ஆன்சர் கீயை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, கிட்டத்தட்ட 40 மார்க்குக்கு மேலே நம்ம தப்பாக எழுதிட்டோம், 10, 15 மார்க்கு மேலே நம்ம தப்பாக எழுதிட்டோம், அப்போ நெகட்டிவ் மார்க் நமக்கு நிறையா வருது, இந்த நெகட்டிவ் மார்க்லாம் கழிச்சா நம்மளுக்கு ஒரு மிக குறைவான ஒரு மதிப்பெண் தான் வருது, அப்போ நமக்கு காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, சரி எனக்கு இதுதான் மார்க் அப்படின்னு கிடைச்சதுன்னா அடுத்த வாய்ப்பு தான் என்ன அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறது. உங்களால் மதிப்பெண் குறைவாயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரிப்பீட் தான். சரிங்களா? இல்லை ரிப்பீட் அப்படின்னு சொன்னால் இங்கே 1 இயர் நம்ம வேஸ்ட் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. இந்த ரிப்பீட்டில் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி படிச்சுட்டு பேரலாக ரிப்பீட் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே படிச்சுட்டு ரிப்பீட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் இயர் எங்கேயாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் சேர்ந்து படிச்சிருப்பீங்க. மேபி ஏதோ ஒரு காரணத்தில் மதிப்பெண் குறைஞ்சிருக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டிகிரி படிச்சுட்டு அந்த 1 இயர் வேஸ்ட் பண்ணாமல் டிகிரி படிச்சுட்டு அந்த டிகிரி ஃபஸ்ட் இயர் முடியும் போது நீங்கள் எம்பிபிஎஸ் போய் எழுதுங்க. எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதி இதில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அந்த டிகிரி விட்டுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேபி என்ன ஒரு நமக்கு ட்ராபேக் இருக்கணும், அந்த டிகிரியில் சேர்ந்த அமௌண்ட் ஒன்று கட்டியிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த அமௌண்ட் சில காலேஜில் ரீஃபண்ட் பண்ணுவாங்க 100%, சில காலேஜில் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று அப்படி இல்லைன்னா திருப்பி ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து, அதாவது ரிப்பீட் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு கோச்சிங் கிளாஸில் இருந்து மறுபடியும் ஃபுல் இயர் திருப்பி படிக்கிறீங்க, செகண்ட் இயர் போய் ரிப்பீட்டாக நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த ஒரு ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷன் கூட. ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் செய்யலாம், தவறு கிடையாது. ஈவன் இப்போ கூட நான் சில ஸ்டூடெண்ட்லாம் மீட் பண்ணேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இப்போ எழுதுனாங்க, மதிப்பெண் ஒரு குறைவாக இருந்தது, ரிப்பீட் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 560, 580க்கு மேலே மதிப்பெண் இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. சரி, அதையும் நம்மளால் ரிப்பீட்லாம் பண்ண முடியாது, என்னால் 1 இயர் வேஸ்ட் பண்ண முடியாது, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கலாம். ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்கிறது ஒரு 15 லட்ச ரூபா கிட்ட நமக்கு செலவாகும். அதற்கு உங்களால் அஃபோர்டபுளாக இருக்குது, உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் சீட்டில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக வரீங்க. கவுன்சிலிங் மூலமாக வரும்போது கவர்மெண்ட் சீட் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில். ஆனால் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ஒரு சம் பர்சன்ட் தான், அதுவும் 100% சொல்ல முடியாது. நான் 200 மார்க் தான் எடுத்திருக்கேன், எனக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டில் உங்களுக்கு கிடைக்குமான்னா சொல்ல முடியாது. அங்கேயும் போட்டி இருக்கும். சரிங்களா? சில காலேஜில் கிடைக்கும், சில காலேஜில் கிடைக்காம போகலாம். இந்த ஒன்று இருக்குது. மேனேஜ்மெண்ட் சீட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா,
டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டீம்டு இதெல்லாம் பிரைவேட் யூனிவர்சிட்டியில உங்களால எடுக்க முடியும். ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ட்ரை கொடுங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டியில கிடைச்சதுன்னா படிக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஒரு ஸ்டேட்லயுமே டீம்டு யூனிவர்சிட்டி. அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கலாம். நேரடியா போய் படிக்கலாமான்னா, இதுவும் கவுன்சிலிங் மூலமா தான் வரணும். நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். கவுன்சிலிங்க்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு அந்த இது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி. அந்த டீம்டு யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து சார் மேனேஜ்மென்ட் கோட்டாவுக்கு 15,00,000 சொன்னீங்க. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டினா 21,00,000 25,00,000 வரைக்குமே போகும். இது உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது வருடத்திற்கு 21,00,000 22,00,000 நம்மளால செலவு பண்ண முடியுது அப்படின்னா பண்ணலாம். அப்ப மிக குறைவான மதிப்பெண் எடுத்துட்டீங்கன்னா, வாய்ப்பு 1 ரிப்பீட் பண்றது, அல்லது பணத்த கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணி படிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள். இது நம்மளால பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில நீங்க ரிப்பீட் பண்ற மாரி இருந்ததுன்னா, பெஸ்ட் ஆப்ஷனா நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இதுதான் வந்து வழி. இது எதுவுமே இல்ல சார் எனக்கு. நான் வந்து வேற வழிய வருஷத்த நான் வீணாக்க விரும்பல. மதிப்பெண் எனக்கு குறைஞ்சு போச்சு. வருஷத்துக்கு வீணாக்க விரும்பல, மதிப்பெண் குறைஞ்சு போச்சு. ஆனா நான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு விரும்பல. எனக்கு திரும்ப திரும்ப ஏற்கனவே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன். திரும்ப நான் ரிப்பீட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லன்னா, தாராளமா அடுத்த கோர்ஸுக்கு நீங்க வாய்ப்பை தேடி கண்டிப்பா போகலாம். இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு புதுச்சேரியில சென்டாக் வந்து நான் நீட் பேஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. புதுச்சேரி சென்டாக்ல நான் நீட், அதாவது நீட் இல்லாம கிடைக்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ, அதற்கு வந்து கவுன்சிலிங் நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி சயின்ஸ் இதுக்கெல்லாமே அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. என்ஜினியரிங் படிக்கணுன்ற மாணவர்களுக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு தமிழகத்துல. ஸோ இது எல்லாமே இதில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பல அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒரு அப்ளிகேஷன் பத்தி விரிவான டீட்டெயில் தனித்தனியா நான் வீடியோ உங்களுக்கு குடுக்குறேன். இந்த ஆப்ஷன நீங்க தேடி போகலாம். நீங்க வருடத்த வீணாக்க விரும்பல அப்படின்னு சொன்னா. ஸோ இதெல்லாம் ஒண்ணு. சரி இல்ல நான் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், மதிப்பெண் குறைவு, இந்த மாரி கோர்ஸஸ் நான் படிக்க விரும்பல அப்படின்னா, ரிப்பீட்டும் பண்ண விரும்பலன்னா, உங்களால ஃபாரின்ல போய் படிக்க முடியும்னா, ஃபாரின்ல போய் நல்ல கண்ட்ரியா தேர்ந்தெடுத்து ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம். அதற்கு தனியா அமௌண்ட் செலவாகும். சரி அதற்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா, ஃபாரின்ல படிக்கலாம். ஃபாரின்ல எந்த கண்ட்ரில படிக்கிறீங்க, எந்த யுனிவர்சிட்டில படிக்கிறீங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில முக்கியமா வந்து காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஃபாரின்ல நீங்க படிக்கிறீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு திருப்பி இந்தியால வந்து எஃப்எம்ஜின்னு ஒரு ஒரு எக்ஸாம் வந்து எழுதுற மாரி இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதிட்டா தான் நீங்க வந்து இங்க வந்து மெடிக்கல்ல வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு. இல்ல நமக்கு இதற்கு இடையில வந்து இந்த விஷயம் எக்ஸாம் வரலன்னா, வேற ஒரு எக்ஸாம் நமக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வருது. ஸோ மேபி அத கூட வரலாம். அது வந்தாலும் நீங்க எழுதுற மாரி இருக்கும். எப்படி பார்த்தாலுமே நெக்ஸ்ட் எக்ஸாம் வெளிநாட்ல படிச்சுட்டு உள்ள வந்தீங்கன்னாவோ, ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். சார் அந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ரைட்டுங்களா? அதனால இதுக்கெல்லாம் நீங்க அமௌண்ட் தயாரா இருக்கிறீங்கன்னா செய்யலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஆப்ஷன் ரிப்பீட் இல்லன்னா வேற கோர்ஸ் எடுத்து படிக்கிறது. இது இல்ல நான் மெடிக்கல் காலேஜ் தான் படிக்கணும். அது மெடிக்கல் கோர்ஸ் தான் படிக்கணும். ஆனா வந்து இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். மதிப்பெண் குறைவா இருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னா, பாராமெடிக்கல் சயன்சஸ் தான் அடுத்த வழி. பாராமெடிக்கல் சயன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஃபிஷரி சயன்ஸ் ஒரு மெடிக்கல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு தான். சரிங்களா? அத நீங்க படிக்கலாம். அதில பாராமெடிக்கல்ல வந்து நெறைய கோர்சஸ் இருக்கு. பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பார்மசி இந்த மாரி நெறைய கோர்சஸ் இருக்கு. அதில உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த மாரி ஆப்ஷன் தேடி போறது தான் நல்லது. என்ன பொறுத்தவரைக்கும் வருஷத்த வீணாக்காம இருக்கிறது. ரிப்பீட் பண்றீங்கன்னா வருஷத்த வீணாக்குங்க. தப்பு கிடையாது. எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னா. இல்ல மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும், வருஷத்துக்கு வீணாக்க விரும்பலன்னா, இப்ப நான் சொன்ன இந்த கோர்சஸ்ல நீங்க எத வேணா எடுத்து படிக்கலாம். ஆனா படிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் எடுத்து, அதுல நல்ல ஒரு பெர்சன்டைல் எடுத்து நீங்க பாஸ் பண்ற மாரி நிலையில படிச்சீங்கன்னா மட்டும் தான் எதிர்காலம் என்றது அமையும். எப்பயுமே யூஜியோட நிறுத்தாம பிஜி ஒண்ணு பண்ணுங்க. எந்த ஒரு டிகிரி பண்ணாலுமே. அப்படி பண்ணீங்கன்னா, கூட வந்து எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எதா இருந்தாலும் உங்களால கத்துக்க முடிஞ்சுதுன்னா கத்துக்குங்க. நான் மெடிக்கல் லைன்ல போறேன், நான் எப்படி கம்ப்யூட்டர் படிக்கிறது அப்படின்னு கூட யோசிக்க தேவையில்ல. எல்லாமே மிங்கிள் பண்ணி படிங்க. தனித்தனியா படிக்கலாம். நெறைய இன்ஸ்டிடியூட்ல தனித்தனியா நடத்துவாங்க. அந்த மாரி எடுத்து வச்சு படிச்சா கூட வேலை வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில நமக்கு கிடைக்கும். ஸோ வருடத்த வீணாக்காம படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவ தவறாம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.